வாருங்களே, அவர் புகழிசைத்து பாடுங்களே. தந்தையின் திருமுன் வாருங்களே, அவர் புகழிசைத்து பாடுங்களே. நம்மை அன்பு செய்தாருடன் வாழ வந்தார், நமக்காக மகனை கையளித்தார். நம்மை அன்பு செய்தாருடன் வாழ வந்தார், நமக்காக மகனை கையளித்தார். அவர் கருணையை கொண்டாடுவோம், நன்றி பலியினில் ஒன்றாகுவோம். அவர் கருணையை கொண்டாடுவோம், நன்றி பலியினில் ஒன்றாகுவோம். தந்தையின் திருமுன் வாருங்களே, அவர் புகழிசைத்து பாடுங்களே. நம்மை விட்டு விலகாத தேவன், அவர் நம்மை என்றும் கைவிடுவாரோ? ஒருபோதும் மறவாத வேதம், அவர் அழைக்கின்ற குரல் கேளீரோ? அவரோடு இணைந்திருந்தார் என்னில்லா கனி தருவோம். அவருடன் நாம் உண்டார் என்றுமே வாழ்ந்திடுவோம். அவர் கருணையை கொண்டாடுவோம், நன்றி பலியினில் ஒன்றாகுவோம். அவர் கருணையை கொண்டாடுவோம், நன்றி பலியினில் ஒன்றாகுவோம். தந்தையின் திருமுன் வாருங்களே, அவர் புகழிசைத்து பாடுங்களே. அவர் தந்த பல கோடி கோடைகள் நம்மை வாழ்வாங்கு வாழ வைக்குதே. அவர் சொன்ன நலவான வார்த்தை நம்மை அழகாக வழி நடத்துதே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. லூர்து நகரின் அழகிய மலைக்குகையில் நீரூற்றின் இனிமையோடு சிறுமி பெர்னதத்துக்கு அமல உற்பவி நாமே என்று தன்னை வெளிப்படுத்தி அற்புதங்கள் புரியும் நம் லூர்து அன்னையின் திருநாள். ஒவ்வொரு அன்னையின் காட்சியும் ஒரு கடவுளின் செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. ஆம், லூர்து அன்னையின் காட்சி மரியா தான் உற்பவித்த நொடியில் இருந்து வல்லமை மிக்க இறைவனின் பாதுகாப்பில் ஜென்ம பாவத்தின் கரைகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டார் என்னும் திருச்சபையின் போதனைப்படி அன்னை மரியின் அமல உற்பவமே இங்கு விசுவாச கோட்பாடு என்பதை உறுதிப்படுத்துகிறது. அன்னை மரியின் காட்சி தாய்மை, தூய்மை, தாழ்ச்சி, பரிவு, வழிகாட்டுதல் எனும் விழுமியங்களை பின்பற்ற வழி சொல்லுகிறது. கஷ்டங்களின் போது மிகவும் இரக்கமுள்ள தாயே என்று ஜெபம் சொல்ல சொல்லித் தந்தது லூர்து அன்னை. பாவிகளுக்காய் ஜெபம் சொல்ல அழைப்பு விடுத்து தன் கருணையை உலகறியச் செய்தார். புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் அரவணைக்கும் நம் அன்னை, ஜெபமாலையின் வெற்றியை உணரச் செய்த நம் அன்னை, நோய் நீக்கி அற்புதம் காணச் செய்த நம் அன்னை, வறண்டு போன நம் வாழ்வில் நீரூற்றாய் மகிழ்ச்சி பொங்க செய்யும் நம் அன்னை லூர்து அன்னையின் திருநாளில் நல்வாழ்வு வரம் வேண்டி திருப்பலியில் பங்கெடுப்போம். மேலும் நற்செய்தியை ஊடக வழி பறைசாற்றும் நம் மாதா தொலைக்காட்சியின் 10ஆம் ஆண்டு நிறைவில் மேலும் மேலும் பல உயரங்களில் மாதா தொலைக்காட்சி வளர்ந்தோங்கி
ஆன்மீக பணி தொடர ஜெபிப்போம். கல்வாரி பலியில் நம்மையே இணைப்போம். தகுந்த விதமாக நாம் அனைவரும் இத்திருப்பலியில் கலந்து கொள்ள நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி அனைவரையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மரியே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று எங்கெங்குமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, ஈரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆ மன்றாடுவோம்.
மன்றாடுவோமாக. அன்பு நிறைந்த இறைவா, வலுவற்ற எங்களுக்கு தினமும் நீர் உதவி புரிந்து வருகின்றீ. அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தொழுநோயாளி பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 1 முதல் 2, 44 முதல் 46 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது: ஒருவர் உடலின் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிரங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டுள்ளவர். அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேல் உதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே எனக்கு புகழிடம். ஆண்டவரே, நீரே எனக்கு புகழிடம். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ, அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சமில்லையோ, அவர் பேறு பெற்றவர். ஆண்டவரே, நீரே எனக்கு புகழிடம். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன். என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீ. ஆண்டவரே, நீரே எனக்கு புகழிடம். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தாரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள்.
நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, நீரே எனக்கு புகலிடம். ஆண்டவரே, நீரே எனக்கு புகலிடம். ஆண்டவரே, நீரே எனக்கு புகலிடம். இரண்டாம் வாசகம். நான் கிறிஸ்துவை போல் நடக்கின்றேன், நீங்கள் என்னைப் போல் நடங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 31 மற்றும் 11. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாயிருக்கின்றேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறைவசனங்கள் 40 - 45 வரை. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும்
மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருள் நிறைந்தவளே, ஆனந்தம் உடையவளே, அன்னை மரியாளே, சரணம் சரணம் சரணம். அருள் நிறைந்தவளே, ஆனந்தமுடையவளே, குணமாக்குபவளே, கோடி நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் சார்பாகவும் புனித வளனார் கலைமனைகளின் அதிபர் சார்பாகவும் இப்பங்கை சார்ந்த இருபால் துறவியர்கள் சார்பாகவும் இப்பங்கின் பங்கு பேரவை உறுப்பினர்கள் சார்பாகவும் பங்கு இறைமக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் உதவி பங்கு தந்தை சார்பாகவும் என் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த அன்போடு இப்பங்கின் பாதுகாவலி புனித லூர்து அன்னை திருவிழா நல்வாழ்த்துக்களை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 1994 ஆண்டு அடியேன் செம்மன் பூமி சிவகங்கை மறைமாவட்டத்தில் ராமநாதபுரம் பங்கில் பங்கின் பங்கு தந்தையாகவும் அந்த வட்டார அதிபராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது மறைமாவட்ட ஆயர் என்னை அழைத்து, உங்களோடு சேர்ந்து மற்றொரு மறைமாவட்ட குருவையும் வெளிநாட்டுக்கு அனுப்புகின்றேன், குறிப்பாக ஐரோப்பா நாடுகளுக்கு சென்று அங்கு உள்ள நம் மறைமாவட்டத்துக்கு உதவி புரியும் உபகாரிகளை சந்தித்துவிட்டு வாருங்கள், மீண்டும் திரும்பும்போது பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்துமா நகருக்கும் சென்று வாருங்கள் என்று அன்பு கட்டளை விடுத்தார். நானும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். செல்வதற்கு முன்பாக அங்கு ஞாயிறு திருப்பலி காலையில் இந்த வெளிநாட்டு பயணத்தை பற்றி அறிவித்தேன். அன்று மாலையே என் பங்கை சார்ந்த மரியாயின் சேனையின் தலைவி திருமதி அன்னத்தாய் அவர்கள் என்னை வந்து சந்தித்து, தந்தையே, நீங்கள் லூர்து மாநகர் செல்வதாக அறிவிப்பில் சொன்னீர்கள், எனக்கு ஒரு உதவி புரியுங்கள். நீங்கள் சென்று திரும்பும்போது எனக்கு மாதா தீர்த்தம் எடுத்து வாருங்கள். உங்களுக்கு தெரியும், நான் கடந்த 6 மாத காலமாக வயிற்று புற்றுநோயால் அவதியுறுகின்றேன். நிச்சயமாக அந்த மாதா தீர்த்தத்தை நான் குடித்தால் நான் குணம் பெறுவேன். செய்வீர்களா? சரி என்றேன். வெளிநாடு பயணம் ஆரம்பமானது. 3 வாரங்கள் ஐரோப்பாவில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் சென்று ரோமாபுரிக்கு சென்று நம்முடைய திருத்தந்தையின் ஆசீர் பெற்றுவிட்டு பிரான்ஸ் நாட்டிற்கு வந்து லூர்து மாநகருக்கு பயணம் செய்தோம். நானும் என்னோடு வந்த மற்றொரு மறைமாவட்ட குருவும். அங்கு சென்றதும் என்னுடைய ஆன்ம தாகம், பல ஆண்டுகளாக என் நெஞ்சில் இருந்த ஆன்ம தாகம் பூர்த்தியானது. ஏனென்றால் அங்கு ஒரு அழகிய காட்சி ஒன்று கண்டேன். 1858 ஆண்டு விண்ணகத்தாய் தரையிறங்கி வந்து காட்சி கொடுத்த அந்த எளிமை மாறா ஏற்றமிகு தோற்றம், வெண்ணாடை அணிந்து இடையில் நீல கச்சை கட்டி கரங்கள் குவித்து வருவோர் போவோர் அனைவரையும் வரவேற்று வரம் கொடுப்பது போல அழகான
அற்புதமான காட்சி. என் உடலே மெய் சிலிர்த்தது. அந்த உருவத்தை பார்த்தவுடன் முழந்தாள் படியிட்டு வணங்கி பல மணி நேரங்கள் ஜெபித்தேன். மாதாவிடம் ஜெபிக்கும் நேரத்தில் என் மனக்கண் முன் அடிக்கடி வந்து நிழலாடியது என் பங்கை சார்ந்த திருமதி அன்னத்தாய் உருவம். தாயே, அவளை நீ குணமாக்கு. கணவனை இழந்தவள், 3 பெண் குழந்தைக்கு தாயானவள். குழந்தைகளின் எதிர்காலம் எல்லாம் அவள் கையில் தான் இருக்கின்றது. அவள் குணம் பெற வேண்டும் என்று உருக்கமாக ஜெபித்தேன். அருகில் உள்ள ஆலயத்தில் நடந்த திருப்பலியிலும் கலந்து கொண்டு அன்று மாலையில் நடந்த அன்னையின் திரு உருவம் தாங்கிய செல்லும் தேர்பவனியிலும் கலந்து கொண்டேன். மறுநாள் அந்த இடத்தை விட்டு வெளியேறும் முன் மறவாமல் லூர்து மாநகர் தீர்த்தம் பெற்று வெளியேறினேன். அன்புக்குரியவர்களே, குறிப்பிட்ட நாளுக்குள் பங்கு திரும்பியவுடன் திருமதி அன்னத்தாய் அவர்களின் இல்லம் சென்று நான் கொண்டு வந்த லூர்து மாதா நகர் தீர்த்தத்தை அவள் மேல் தெளித்து ஜெபித்து அதை குடிக்க சொன்னேன். ஜெபம் முடிந்தவுடன் அவள் முகம் பிரகாசமானது. ஏதோ ஒரு மாற்றம் தன்னுள் நிகழ்வதாக அப்பொழுதே அவள் கூறினாள். 3 நாட்கள் கழித்து அவளுடைய உடல் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. உடனடியாக ஞாயிறு திருப்பலியில் வந்து சாட்சியம் பகிர்ந்தாள். லூர்து அன்னை என்னை முற்றிலும் குணமாக்கிவிட்டாள். என்னை கவனித்த மருத்துவரே நான் நன்றாகி விட்டேன் என்று எனக்கு சான்றிதழ் கொடுத்துள்ளார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ் என்று உரக்க கத்தினாள். நானும் அன்று அவளோடு இணைந்து மகிழ்ச்சி கண்ணீரில் திகழ்ந்தேன். அன்புக்குரியவர்களே, புனித லூர்து அன்னை திருநாளாகிய இன்று உலக நோயுற்றோர் தினமாக கொண்டாட, குறிப்பாக நம் எண்ணங்களையும் கவனங்களையும் நோயாளிகள் மேல் திருப்ப இன்று நம் அன்னையாம் திருச்சபை நம்மை அழைக்கின்றது. திருத்தந்தை 2ஆம் அருள் சென்னப்பர் தன் தலைமை பணியின் இறுதி ஆண்டுகளில் பார்க்கின்சன்ஸ் எனப்படும் நரம்பு தளர்ச்சி நோயால் துன்புற்றார். தான் ஒரு நோயாளர் என்பதை அவர் உணர்ந்ததும் பல்வேறு நோய்களால் துன்புறும் கோடான கோடி மக்களுடன் தன்னையும் அவர் இணைத்து கொண்டார். நோயுற்றோரை மையப்படுத்தி 1992ஆம் ஆண்டு நோயாளர்கள் உலக நாளை உருவாக்கினார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் லூர்து அன்னை மரியாளின் திருநாளன்று இந்த உலக நாள் சிறப்பிக்கப்படுகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, நோயை நாம் இன்று இந்த திருவிழாவில் கொண்டாடவில்லை. மாறாக நோயுற்றோர் காட்டும் நம்பிக்கை, துணிவு ஆகியவற்றையும் நோயுற்றோர் மீது நாம் காட்டும் அக்கறை, பரிவு ஆகியவற்றையும் கொண்டாடவே இந்த நாள் நம்மை அழைக்கின்றது. இன்று 32வது உலக நோயாளர் தினத்தை நாம் கொண்டாட வாழும் புனிதராக கருதப்படும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை, அதாவது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று என்பதை மைய பொருளாக நமக்கு தந்திருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே,
இது ஒரு அருமையான மையப்பொருள். நமது வாழ்க்கை மூவொரு இறைவனின் சாயலில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாம் தனிமையாக அல்ல, கிறிஸ்தவன் என்ற உணர்வோடு உரிமையோடு தனிமையாக நாம் வாழவில்லை. அதற்காக நாம் உருவாக்கப்படவில்லை. ஒன்றாகவே இருக்கவே படைக்கப்பட்டுள்ளோம். அன்பிற்காக உருவாக்கப்பட்ட நாம் சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம் போன்ற பண்புகளில் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆனால் நாம் வாழும் சமுதாயத்தில், குடும்பத்தில், துறவற வாழ்வில் கைவிடப்படுதல், தனிமை என்பது நம்மை அதிகமாக பாதித்து நம் உடல் உள்ளத்தில் வரும் நோய்களுக்கு அடித்தளமாகின்றது. தனிமை என்பது கடவுளின் உடன் இருப்பின் அர்த்தத்தை இழக்க செய்கின்றது. இறை அன்பின், பிறரன்பின் மகிழ்ச்சியை அது பறிக்கின்றது. நம் வாழ்க்கையின் முக்கிய நிகழ்ச்சிகளிலும் தனிமையின் உணர்வை அனுபவிக்க வைக்கின்றது. ஆக மனிதனுக்கு வரும் நோய்களுக்கு முக்கிய காரணம் தனிமை, லோன்லினஸ் என்று உணர்ந்த நம் திருத்தந்தை அதை போக்க அழகாக பதில் கூறுகின்றார். இந்த நோய்க்கு முதலில் தேவையான மருந்து இரக்கமும் மென்மை நிறைந்த உடனிருப்புமே. இரக்கமும் மென்மை நிறைந்த உடனிருப்புமே என்று கூறுவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து கூறுகின்றார், நோயுற்றோரே கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் திரு அவையின் இதயத்தில் உள்ளீர்கள் என்ற ஆறுதலையும் நோயாளருக்கான உலக நாளில் திருத்தந்தை தன்னுடைய சுற்று மடலில் சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, இவ்வாறான திருத்தந்தையின் உணர்வுகளோடு ஒன்றித்து நோயுற்றோரை பற்றி சிந்திக்க இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நம்மை அழைக்கின்றது. குறிப்பாக முதல் வாசகத்தில் லேவியர் ஆகமத்தில் அதிகாரம் 13 1-2 வசனத்தில் தொழு நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் உணர்வுகளையும் அது குறித்த சட்டங்களையும் 3ஆம் வாசகத்தில் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1:45-46 தொழு நோயாளர்கள் மட்டில் இயேசுவின் அணுகுமுறை பற்றியும் அவரின் அன்பு நிறைந்த அக்கறை பற்றியும் விளக்குகின்றது. இயேசுவின் அணுகுமுறை ஏறக்குறைய நாம் திருத்தந்தை கூறியது போல இரக்கமும் ஒரு தாயைப் போல மென்மை நிறைந்த உடனிருப்பு. வாசிக்கப்பட்டோம், முடக்குவாதன் எவ்வாறாக குணமாக்கப்பட்டார், தொழு நோயாளர்கள் எவ்வாறாக குணமாக்கப்பட்டார்கள். இன்னும் சமுதாயத்தில் பல்வேறு நோய்களால் வாடி வதங்கி நடக்க முடியாமல் திகழும் அனைவரையும் இயேசுவின் உடனிருப்பு அவர்களை குணமாக்கியது. யூத சமுதாயத்தில் தன் இனத்தால், மொழியால் அதிகமாக தனிமைக்குள்ளாக்கப்பட்ட இந்த முடக்குவாதம் கொண்ட மனிதன் மற்றும் தொழு நோயாளர்களிடம் இரக்கம் கொண்டு தாயன்போடு அவர்களை தொட்டு குணமாக்கி இயேசு நலமாக்குவது மட்டுமன்றி ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களை, ஓரம் கட்டப்பட்டவர்களை ஊருக்குள் வரவழைத்து அவர்களும் சமுதாயத்தில் சமமாக நடத்தப்பட வேண்டும், இவர்களும் மனிதர்களே என்னும் புதிய பார்வையை மக்களின் மனதில் பதிய வைக்கின்றார் இயேசு. அன்புக்குரியவர்களே, நாமும் நம் அன்னை லூர்து மாதாவின் திருவிழாவாகிய இன்று அவருடைய அன்பு மகன் இயேசுவின் பார்வையில், இயேசுவின் பாதையில்
மேல் சொன்ன செயல்களை செய்யத்தான் இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆக இதன் நிமித்தம் இயேசுவின் மனநிலை நாமும் பெற, நம்முள் வளர 3 கேள்விகளை இப்போது நமக்குள் எழுப்புவோம். 1, நாம் வாழும் தனிப்பட்ட வாழ்வு முறையில் எந்த நோயாளிகளையும் கண்டாலும் உடனடியாக நாம் முகத்தை மறுபக்கமாக திருப்பி எள்ளி நகையாடாமல் இரக்கம் கொண்ட மனிதர்களாக இருக்கின்றோமா? 2, நம் இல்லற வாழ்க்கையிலும் துறவற வாழ்க்கையிலும் நோயுற்றோரை இயேசுவின் அணுகுமுறையோடு தாயன்போடு அவர்களை பராமரித்து பாதுகாக்கின்றோமா? இல்லை, சனியனே என்று பாராமுகம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? 3, முதிர்ந்த வயதில் அதிகமாக தனிமையை உணர்ந்து நாளுக்கு நாள் வியாதினை உள்வாங்கிக் கொள்ளும் நபர்களிடம் இவர்களும் மனிதர்களே என்று அக்கறை மனதோடு நாம் வாழும் சமுதாயத்தில் அவர்களை சமமாக, சந்தோஷமாக, சமாதானமாக வாழ வழிவகுக்கின்றோமா? பதில்கள் தேடுவோம். இந்த நன்னாளில் நோயுற்றோருக்கே மருத்துவர் தேவை என்பதற்கு இணங்க நோயுற்றோரை குணமாக்கும் அருமருந்தாக மாறிவிட்ட இயேசு, அவரைப் போலவே அவரின் அன்பு தாய் அன்னை மரியாள், லூர்து அன்னை தன் பரிந்துரையால் இன்னும் ஏராளமான அன்னத்தாய்களை குணமாக்கி வருகின்றாள். ஏராளமான அன்னத்தாய்களை குணமாக்கி வருகின்றாள். அருள் நிறைந்தவளே, ஆனந்தமுடையவளே, அன்னை மரியாளே, சரணம் சரணம் சரணம். மரியே வாழ்க. ஆமன். நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் உன்னால் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். விசுவாசிகளின் மன்றாட்டுக்கள் நம் அனைவரின் மன்றாட்டுக்களையும் நம்முடைய பாதுகாவலி புனித லூர்து அன்னையின் பரிந்துரை வழியாக எடுத்துரைப்போம். நல் ஆயனே என் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்
அனைவரையும் திருக்கரம் சமர்ப்பிக்கிறோம். அனைவருக்கும் உடல் உள்ள நலன் தந்து ஆன்மீக பணியில் சிறப்பாய் செயல்பட ஆன்மாக்களை மீட்டெடுக்கும் கருவிகளாய் வாழ்ந்திட வரம் வேண்டி புனித லூர்து அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் என அனைவரும் நீதியின் வழி சென்று மக்களை வழிநடத்துபவர்களாகவும் சுயநல போக்கில் மக்களை அடக்கி ஆளாமல் பொது நலனில் அக்கறை கொண்டவர்களாய் செயல்பட அருளை தர வேண்டுமென புனித லூர்து அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே எம் இறைவா, நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். நோயினால் வாழ்வில் நம்பிக்கை இழந்தவர்கள் பிரசன்னத்தால் நோயிலிருந்து குணம் பெற்று நலமான வாழ்வு வாழ்ந்திடவும் நம்பிக்கையில் வாழ்வு செழிப்பாகிடவும் புனித லூர்து அன்னையின் பரிந்துரையால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தெய்வீக பிரசன்னமே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சியின் 10வது ஆண்டு விழாவில் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இனிவரும் நாட்களில் தொலைக்காட்சிக்காக எடுக்கப்படும் அனைத்து முடிவுகளிலும் அனைத்து அருட்தந்தையர்கள் மீதும் பணிபுரியும் ஊழியர்கள் மீதும் ஆவியின் பிரசன்னம் தாங்கி வழிநடத்த புனித லூர்து அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கு திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். பங்கு மக்கள் அனைவர் வாழ்விலும் ஆவியார் ஆளுகை செய்யும்படி வளமான வாழ்வு வாழ்ந்திடவும் ஆன்மீகத்தில் வலுப்பெறவும் நம்பிக்கையில் ஆளப்படவும் தெய்வீக கரம் ஒவ்வொரு வாழ்வையும் தாங்கிக் கொள்ளும்படி புனித லூர்து அன்னையின் பரிந்துரையால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் தனிப்பட்ட மன்றாட்டுக்காக ஜெபியுங்கள். அன்பே உருவான இறைவா, நாங்கள் கேட்டிருக்கும் அனைத்து மன்றாட்டுக்களையும் நீர் ஏற்று உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் வெளிப்படுத்தாமல் எதிர்பார்க்கும் ஏங்கும் ஏனைய மன்றாட்டுக்களையும் ஏற்று எங்கள் அன்னை மரியாள் வழியாக நாங்கள் உம்மிடம் இறைஞ்சி கேட்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமென். ஏழை தந்தாலும் என்றும் தந்தாலும் உனக்கு உகந்தது ஆகுமோ? ஏழை தந்தாலே என்றும் தந்தாலே உனக்கு உரியது ஆகுமே. ஏழை தந்தாலும் என்றும் தந்தாலும் உனக்கு உகந்தது ஆகுமோ? ஏழை தந்தாலே என்றும் தந்தாலே உனக்கு உரியது ஆகுமே. நானாக என் குறை நிறையோடு உன் பாதம் வருகின்றேன். நானாக என் குறை நிறையோடு உன் பாதம் வருகின்றேன். என்னை ஏற்று பலியாய் மாற்று இயேசு நாயகனே, எந்தன் வாழ்வினையே. என்னை ஏற்று பலியாய் மாற்று இயேசு நாயகனே, எந்தன் வாழ்வினையே. எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உனக்கு உகந்தது ஆகுமோ? ஏழை தந்தாலே என்றும் தந்தாலே
உனக்கு உரியது ஆகுமே. குடும்பம் முழுவதுமே இன்று நன்றி உணர்வோடு உன்னிடம் வருகின்றோ. குடும்பம் முழுவதுமே இன்று நன்றி உணர்வோடு உன்னிடம் வருகின்றோ. என்னை ஏற்று பலியாய் மாற்று இயேசு நாயகனே. எங்கள் குடும்பத்தை என்னை ஏற்று பலியாய் மாற்று இயேசு நாயகனே. எங்கள் குடும்பத்தை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. அன்பு நிறைந்த இறைவா, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருளடையாளமாக மாற்றியருளும். அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் புனித கன்னிமரியாளின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு இணைந்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, வன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் வார்த்தையானவர் வரை களங்கமில்லா நம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து அன்னை மரியாள் திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தாள். மரியாள் சிலுவை அடியில் நின்று இறையன்பின் திருவிழத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் நம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். அவர் நீர் வாக்களித்த ஆவியானவரை திருத்தூதர் எதிர்பார்த்திருக்கும் போது அவர் சீடர்களின் வேண்டுதலோடு தம் வேண்டலையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்கியுள்ளார். ஆகவே புனிதர் அனைவரோடும் மாட்சி மிகுந்த வானதூதரோடும் அனைவரும் இணைந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியானவரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனமாகும். அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவு அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கிரள உம்மை வென்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால்
நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெங்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் எழுந்து நின்று இருகர விரித்து அந்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமானத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். இது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அமைதிக்காக மன்றாடுவோம். உலக நோயாளர்கள் தினம் கொண்டாடும் இந்த வேளையிலே அனைத்து நோயாளர்களையும் நம் மனக்கண் கொண்டு வந்து ஜெபிப்போம். இயேசு எவ்வாறாக அவர்கள் மத்தியில் அணுகினாரோ அக்கறையோடு, தாயன்போடு, பரிவோடு, இரக்கத்தோடு நாமும் அதுபோல இயேசுவை போல் இயேசுவின் பாதையில் நாம் நடந்தோம் என்றால் அமைதியின் கருவிகளாக நாம் வாழ்வோம், வளர்வோம். அந்த அமைதியின் கருவிகளாக வாழ சிறப்பாக உலகெங்கும் உள்ள மருத்துவமனைகளில் துன்புறும், துயரும், கஷ்டப்படும், கவலைப்படும் அனைத்து நோயாளர்களையும் இறைவன் தொட்டு குணமாக்கி அமைதி தர வேண்டும் என்று இந்த நன்னாளில் வேண்டுவோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்த சமாதானத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறை
இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ நம் தெய்வம் இயேசு, அண்ணா மரியாளின் மைந்தன், சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தி நம் பாவங்களை எல்லாம் கழுவியவர், தூய்மைப்படுத்தியவர். இன்று நம் உள்ளம் வருகின்றார், நம்மையும் குணமாக்க வருகின்றார். சகல பாவங்களிலிருந்து உடல் உள்ள விடுதலை அடைய இந்த தெய்வீக விருந்து நம்மை நோக்கி வருகின்றன. இத்தெய்வீக விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எங்களை காத்து எங்களுக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பு நிறைந்த இறைவா, மீட்கும் வாழ்வுக்கும் பிணையாகிய திருவுணவை உண்டு நாங்கள் உம்மை இறந்து கேட்கின்றோம். உமது திரு அவை கன்னித்தாயின் உதவியை பெற்றுக்கொள்வதாக. இவ்வாறு திரு அவை நற்செய்தி பறைசாற்றலால் எல்லா மக்களினங்களுக்கும் கற்பிக்கவும், அதனால் உலகமெங்கும் உள்ள நோயாளர்களை இது குணமாக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், இத்திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மாமரியே, துதித்து உம்மை வணங்கி நின்றும் தூய்மை நிறைந்த தாய்மரியே, லூர்து நகரில் காட்சி தந்த தூய கன்னி மாமரியே, துதித்து உம்மை வணங்கி நின்றும் தூய்மை நிறைந்த தாய்மரியே. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உலகளாவிய புகழ்பெற்ற நம் மாதா தொலைக்காட்சிக்கு என்று பிறந்த நாள். இன்று 10வது ஆண்டு நிறைவடையும் இந்நாளில் புனித லூர்து அன்னையின் ஆசீரும் அருளும் என்றும் இதற்கு இருந்திட வேண்டுமென இங்குள்ள
அருட்தந்தையர்கள் சார்பாகவும் இந்த திருப்பலி காண வந்த அனைத்து இறைமக்கள் சார்பாகவும் அவர்களை மனமாற கரங்கள் தட்டி பாராட்டுவோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு புனித லூர்து அன்னை பெருவிழா அன்றுதான் இந்த தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இன்று இந்த மாபெரும் மாதா தொலைக்காட்சியை அரும்பாடுபட்டு தமிழக ஆயர்களின் துணையோடு துவங்கிய அருட்தந்தை டேவிட் முதன்மை நிர்வாகி, மாதா தொலைக்காட்சியின் முதன்மை நிர்வாகி அவர்களையும், திருச்சி மறைமாவட்ட மாதா தொலைக்காட்சியின் செயலர் தந்தை அல்லும் பகலும் அயராது மும்முரமாக மிக கடினமாக இந்த பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்து உழைக்கும் அருட்தந்தை தீபன் குழந்தைராஜ் அவர்களையும், அவர்களோடு தோள் கொடுத்து பணிபுரியும் அனைத்து பணியாளர்களையும் மிகுந்த அன்போடு மீண்டும் நாம் கரங்கள் தட்டி பாராட்டி வாழ்த்துவோம். இந்த தொலைக்காட்சியை அன்றாடம் கண்டு இதற்கு மாபெரும் உதவி புரியும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.